Hi, welcome to Code Zone YouTube channel. நம்ம சேனல்ல IT ரிலேட்டடான கோர்ஸ் வீடியோஸ் இனிமே வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம என்ன லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா HTML, ஓகேவா? ஸோ அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல ஒரு பேஸ் லாங்குவேஜான இந்த HTML லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு, ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், அதோட பெனிஃபிட் என்ன, ஓகேவா? ஸோ அந்த இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தான ட்ரீம் நம்மளால் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த HTML அப்படின்ற ஒன்று நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏன் படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அதோட ப்ராஃபிட், அதோட பெனிஃபிட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அதோட அது மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும், ஓகேவா? இப்போ HTML என்ன நான் சொல்லிக் கொடுக்குறது ஜஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதை நான் படித்தா எனக்கு எந்தெந்த இடங்களை என்னால் ரியல் டைமாக அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படிக்கும்போது இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும், ஓகேவா? ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் HTML அப்படின்றது. HTML அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது ஒரு வெப்சைட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே கண்டிப்பாக ஒரு வெப்சைட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட்ன்றது இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டு அதோட ஃபார்மேட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத யூஸ் பண்ணுறது தான் இந்த HTML அப்படின்றது. ஒரு வெப் பேஜஸ், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இந்த HTML அப்படின்ற இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு பேக் போனாக இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ எந்த வெப்சைட்னா ஓப்பன் பண்ணி பாருங்களேன், டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு வெப்சைட்ன்றது இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு இமேஜாக இருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த HTML அப்படின்ற லாங்குவேஜ், ஓகேவா? அதை நம்ம அப்கமிங் வந்துட்டு CSS, JavaScript எல்லாம் யூஸ் பண்ணி அது HTML நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெவலப் பண்ணுவோம், ஓகேவா? பட் பேஸ் ஒரு வெப்சைட்டுக்கு அதான் ஒரு பேக் போன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேக் போன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த HTML அப்படின்ற இந்த லாங்குவேஜ் தான், ஓகே? ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML. HTML யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவங்க 1989 ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை ஆக்சுவலாக அஃபிஷியலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணது, பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 1991 தான் வந்துட்டு அதை வந்துட்டு அஃபிஷியலாக அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ நிறைய வெர்ஷன்ஸ் வந்துட்டு தாண்டி இப்போ HTML வந்துட்டு 5th வெர்ஷன் தான் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெர்ஷன் அப்படின்றது என்னன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக தெரியும், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு வர ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், ஸோ அந்த மாதிரி இது போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் இந்த HTML அப்படின்ற இந்த லாங்குவேஜ்லையுமே ஒரு அப்டேஷன் நடந்துன்னா இப்போ நம்மளுக்கு 5th வெர்ஷன், ஓகேவா? ஸோ HTML5 அப்படின்ற இந்த வெர்ஷன் வந்திருக்கு, ஓகே? ஓகே, ஸோ பேசிக் HTML கான்செப்ட்ஸ், ஓகேவா? ஸோ நான் ஒரு HTML நான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட் அப்படின்றது தான் நம்ம அந்த கண்டென்ட், அந்த எலமெண்ட் நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட கண்டென்ட் நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத அது சொல்லும், ஓகேவா? தென் செகண்ட் ஒன் டேக்ஸ், ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்டை நான் எதால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா டேக்ஸ் மூலமா நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன், ஓகேவா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட VSC ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VSC ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த VSC எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவாக போடுறேன், ஓகே? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக VSC ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எது ஒரு நேம் demo.html அப்படின்ட்டு ஒரு நேம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஒரு HTML ஃபைல், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எலமெண்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எலமெண்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஒரு எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல P அப்படின்னு கொடுக்குறேன், அது ஒரு எலமெண்ட். தென் H1 அப்படின்னு கொடுக்குறேன், அது ஒரு எலமெண்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு H4 அப்படின்னு கொடுக்குறேன், அது ஒரு எலமெண்ட். இந்த P, H2, H4 இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, இந்த டேக் அப்படின்ற அந்த டேக்ஸ்குள்ளே இருக்குது.
அந்த டேக் மொத்தம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் வந்துட்டு டேக் இருக்கு ஓகேவா. ஸோ ஒன்று வந்துட்டு ஓப்பனிங் டேக் அண்ட் வந்து க்ளோசிங் டேக் அப்படிம்பாங்க ஓகேவா. இப்போ இந்த எலமெண்ட்ல இந்த H4 அப்படின்ற அந்த எலமெண்ட்ல ஓப்பனிங் டேக் எங்க இருக்கு, இங்க ஓப்பன் ஆகி தென் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு முடியும். அப்பனா என்னன்னா அந்த டேக் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. நீ எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த டேக் உள்ள கொடு அப்படின்னு தான் சொல்லுது ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கண்டென்ட் தரேன், ஹலோ வெல்கம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தரேன் ஓகேவா. அப்போ இதுக்கப்புறம் என்னால் டைப் பண்ண முடியாது, ஏன்னா இந்த H4க்கான டேக் இதோட முடிஞ்சிருச்சு. எப்போ நம்ம ஸ்லாஷ் போட்டு அந்த டேகை முடிக்கிறோமோ அதோட முடிஞ்சிருச்சு, அதான் க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம கண்டென்ட்டை தரது அந்த டேக்ஸ்க்கு உள்ளார தான் நம்மளால கொடுக்கணும் ஓகேவா. ஸோ ஒரு எலமெண்ட்டை ஒரு டேக் மூலியமா நம்மளால வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது. ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்துட்டு த்ரோ பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிம்போம் ஓகேவா. ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடவே நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஓகேவா. ஸோ அது எந்தெந்த எலமெண்ட்டுக்கு நம்ம எந்தெந்த சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அந்தந்த எலமெண்ட் நம்ம பார்க்கும்போது தனியாக பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு HTML பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜுக்குமே இருக்கும், நாட் ஓன்லி HTML ஓகேவா. நாட் ஓன்லி ஜாவா பைத்தான். இப்போ ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு பைத்தானா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகேவா. ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் ஒரு அடாப் ஓகேவா. ஸோ சம்திங் ஒரு டிசைனிங் பர்பஸ் லாங்குவேஜ் இருக்கட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர்ன்ற ஒன்று இருக்கும். ஸோ இந்த HTMLலையும் சம் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகேவா. ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ரெஷ் ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்த HTML ஃபைலில் ஃபர்ஸ்ட் லைனை என்ன கொடுக்கணும், நம்ம டாக் டைப் ஓகேவா. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டெக்ளரேஷன் பண்ணணும், இது HTML கண்டென்ட் தான், இது HTML டாக்குமெண்ட் தான் அப்படின்றது நம்ம டெக்ளேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்னா டாக் டைப் அப்படின்றது கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் HTML எலமெண்ட் ஓகேவா. ஸோ இந்த HTML அப்படின்ற இந்த எலமெண்ட்டை தான் கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ இது அதாவது நம்ம HTML கொடுக்க போகிற கண்டென்ட்டு தென் எலமெண்ட்டு டேக்ஸு ஆட்ரிபியூட்டு எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் வரணும் ஓகேவா. ஸோ இதை தாண்டி வெளியே ஆக்சுவலாக வந்துட்டு போகக்கூடாது ஓகேவா. ஒரு HTML கோடிங்கில் இந்த லைன் தான் ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் லைனாக இருக்கும். நம்ம எந்த ஒரு கண்டென்ட் எது கொடுக்கறதா இருந்தாலும் இந்த எலமெண்ட்டுக்கு உள்ளார தான் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஹெட் ஓகேவா. ஸோ இந்த ஹெட் அப்படின்ற எலமெண்ட்டு இப்போதைக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் டைட்டில் அப்படின்றத மட்டும் கொடுக்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ நான் அந்த ஹெட்டுக்குள்ளே ஒரு டைட்டில் கொடுக்குறேன், வெல்கம் டு கோட் ஜோன் அப்படின்ட்டு ஜஸ்ட் நான் ஒரு டைட்டில் தான் கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் ஓகேவா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெல்கம் டு கோட் ஜோன் அப்படின்றது நான் அங்கே ஹெட்டில் என்ன டைட்டில் கொடுத்தனோ அது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இதுக்காக தான் நம்ம கொடுக்க போகிற அந்த டைட்டிலை நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஹெட்டுக்குள்ளார கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ ஏன் இதை ஹெட்டுக்குள்ளே கொடுக்குறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் போனதுக்கப்புறம் இந்த ஹெட்டுக்குள்ளே சம் வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஹெட்டுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டில் எனக்கு இந்த மேலே வெப்பேஜில் டாப்பில் எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹெட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாடி ஓகேவா. ஸோ இந்த பாடி அப்படின்றது எந்த இடம்னா இந்த இடம், இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல எம்டியா, அந்த ஸ்பேஸ் தான் நம்ம பாடியில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. இப்போ நான் இந்த இடத்துலையும் ஜஸ்ட் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். எந்த டேக் எலமெண்ட் எதுவுமே ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணலை, வெறுமனே ஜஸ்ட் நான் கண்டென்ட் மட்டும் கொடுக்குறேன். நான் இங்கே கொடுக்க அங்கேயே வந்துட்டு பாருங்க. ஸோ வெல்கம் டு கோட் ஜோன் அப்படின்றது நான் கொடுக்குறேன். நான் என்ன கண்டென்ட் கொடுத்தனோ அது எனக்கு இங்கே வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகுது ஓகேவா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ இதை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன கண்டென்ட் என்னென்ன எலமெண்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ டாக் டைப் கொடுக்குறீங்க, HTML எலமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த எலமெண்ட்குள்ளே தான் வரப்போகிற எல்லா எலமெண்ட்டுமே வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டு கொடுக்குறோம், ஹெட்டுக்குள்ளே இப்போதைக்கு டைட்டில் மருன்றது கொடுக்குறோம். தென் பாடிக்குள்ளே என்ன கண்டென்ட் நம்மளோட இந்த வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம வந்து பாடி அப்படின்ற அந்த எலமெண்ட்குள்ளே கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதை ஜஸ்ட் வந்துட்டு 1 or 2 times வந்துட்டு நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் HTML ஃபஸ்ட் டைமே நான் படிக்க போனேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.